खत्म टाटा गुड बाय இந்த பப்பு திருந்தவே மாட்டான் போல இருக்குங்க. சமீபத்தில் டெல்லியில் ஏஐ மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் உலக நாட்டு தலைவர்கள், உலக நாட்டில் இருக்கின்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட சிஇஓக்கள் அப்படின்னு ஏகப்பட்ட தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. உலக நாட்டோட பார்வையை டெல்லி பக்கம் திரும்பி இருந்துச்சு. அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாநாடு நடத்தியதன் மூலமாக பாரத தேசத்துக்கு ₹1 ₹2 இல்லை 25 லட்சம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத இந்த இத்தாலி காங்கிரஸ் சில்றப்பைய கோஷ்டி திடீர்னு அந்த அரங்குக்குள்ள நுழைஞ்சு அன்னைக்கு நைட்டு அவங்க தலைவியோட இத்தாலி பார் டான்ஸை பார்த்தாங்கன்னு தெரியல, திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அநாகரிகமான முறையில் நடந்துக்கிட்டாங்க. உடனடியாக அங்கிருந்த ஆஃபீஸர்ஸு, அங்கிருந்த மக்கள் எல்லாருமே புரடி தட்டி அவங்கள மிதின்னு மிதித்து அனுப்பிவிட்டாங்க. அது மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு செயல். இப்படி அநாகரிகமான வேலையை காங்கிரஸ் பண்ணி பயிலுவ டெல்லி ஏஐ மாநாட்டில் பண்ணாங்க. இந்தியா முழுவதும் பல பேர் இதுக்கான கருத்துக்களை தெரிவித்தாங்க. இவங்க பண்ண தப்பு, அநாகரிகம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இண்டி கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸோட ஒன்னா ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்ற அகிலேஷ் யாதவ் இருக்கார்ல, மிக முக்கியமான தலைவர், அவரே இந்த விஷயத்தை கண்டித்திருக்காரு. நமக்குள்ள பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பாரத தேசம் எல்லாத்தையும் விட உயர்வானது. நம்முடைய தேசத்துக்கு அசிங்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி செயல்களை கண்டிப்பாக கண்டிக்கணும். காங்கிரஸ் செஞ்சது தப்பு அப்படின்னு அவரே சாணியால் அடிச்சிருக்காரு, செருப்பால் அடிச்சிருக்காரு. அப்படியெல்லாம் அடிச்சும் இந்த பப்பு இன்னைக்கு திருந்தலைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டமா விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. और देखिए दिल्ली में जो हुआ, क्या उसमें कोई टीएमसी के लोगों ने पाप किया है? नहीं किया है। डीएमके के लोगों ने पाप किया है? नहीं किया है। बसपा के लोगों ने पाप किया है? नहीं किया है। फारूक अब्दुल्ला जी की पार्टी ने पाप किया है? नहीं किया है। सिर्फ और सिर्फ सरफरे नेता, कांग्रेस के बेलगाम नेता देश को तबाह करने पर तुले हुए हैं। अगर आपको प्रधानमंत्री की कुर्सी पर बैठना है तो पहले आपको जनता के दिल जीतने पड़ेंगे. இப்படி ஒட்டுமொத்த தேசமும் காங்கிரஸ் கட்சியை காரை துப்பிட்டு வர வேளையில பப்பு ராகுல் பூந்தி இத்தாலி ரத்தம் என்ன தெரியுமா பதிவை போட்டிருக்கு. இது மாதிரி ஏஐ மாநாட்டில் உள்ள பூந்து சேட்டை கொடுத்தாங்கல்ல, அந்த கம்நாட்டி பயலோட காவல்துறை என்ன பண்ணுது, கைது பண்ணிடுது. உடனடியாக பப்பு ராகுல் பூந்தி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, கோழைத்தனம், ஜனநாயகத்துக்கு எதிரானது, நான் அது மாதிரி போராட்டம் நடத்தினவங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு கேவலமான முறையில் உண்மையிலேயே இந்திய ரத்தம் ஓடுற ஒருத்தம் கூட, அது பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற அகிலேஷ் யாதவை போன்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட இதுக்கு கடனை நிரூபிச்சிருக்காங்க. ஆனா பப்பு ராகுல் பூந்தி அதை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. அதுலயும் ஒரு கொடூரம் என்ன தெரியுமா, ஏஐ உச்சி மாநாடு மிகவும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்க வேளையில இந்த சமூக வலைதளத்தில் கம்பு சுத்துறவங்களுக்கு, யூடியூபர்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோவுக்கு 25,000 ரூபா அந்த பப்பு ராகுல் பூந்தியோட டீம் கொடுத்துருக்கு. எப்படியாவது ஏஐ மாநாட சீர்குலைக்கணும் அப்படின்னு வீடியோ போடுங்க அப்படின்னு 25,000 கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆதாரமும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போக ஏற்கனவே 2014 இருந்து காங்கிரஸுக்கு மரண அடி விழுந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பப்பு ராகுல் பூந்தி தொடர்ந்து பேசிட்டு இருந்தா மக்களே டைரக்டா களத்தில் இறங்கிடுவாங்க. செருப்ப சாணியில முக்கி ஓட அடிச்சு இத்தாலி வரைக்கும் அடிப்பாங்க. சாதாரண அடி கிடையாது, இத்தாலி வரைக்கும் அடிச்சு இந்த குடும்பத்தையே விரட்டி அடிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தினமும் காலையில பத்திரிக்கை எடுத்தாலே டாடி முன்னேற்ற கழகத்தோட விளம்பரம் தான். எல்லா பக்கமும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி யூடியூப், பத்திரிக்கை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஃபேஸ்புக்கு எல்லா தளத்திலையும் பயங்கரமான விளம்பரத்தை கொடுத்துட்டு வராங்க. அதுவும் திமுக கட்சி சார்பில் இந்த விளம்பரம் போடலை. நல்லா பாருங்க, அரசாங்க சிம்பிளை போட்டிருக்காங்க. நம்ம வரிப்பணத்தில் இவங்களுடைய தேர்தல் விளம்பரத்துக்காக இந்த மாதிரியான விளம்பரங்களை போடுறாங்க. அதுலேயும் இதிலே பாருங்க, கல்விக்கு என்றும் சிறப்புரிமை, ஸ்டாலின் அரசின் தனிப்பெருமை அப்படின்னு கல்விக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு பயங்கரமான பில்டப்பை கொடுக்குறாங்க. என்னையா இந்த மாதிரி பில்டப்பை கொடுக்குறாங்களா அப்படின்னு நானும் இணையதளத்தில் தேடுறேன். உண்மையிலேயே ரொம்ப
கொடூரமாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. படிக்கிறேன் கேளுங்க. பள்ளிக்கூட சுவர் இடிந்து விழுந்து சிறுவன் சாவு. நம்ம தமிழ்நாட்டில் தான், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற சேலம் மாவட்டத்தில் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில். அடுத்து பாருங்க, வகுப்பறை மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து மாணவர்கள் காயம். திருத்துறைப்பூண்டியில் இந்த விஷயம் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, பள்ளி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவர்கள் உயிரிழப்பு நிவாரணம் அறிவிப்பு. அரசாங்கமே நிவாரணம் அறிவித்திருக்கு. அந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தோட நிலைமை இருக்கு. அடுத்து பாருங்க, போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மரத்தடியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள். இவ்வளோ கேவலமா கல்வி நிலையங்களை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் இந்த பத்திரிக்கையில் முதல் பக்கத்தில் விளம்பரம் போடணும் அப்படின்னா எவ்வளோ ரூபா ஆகும்? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பத்திரிக்கை, ஆங்கில பத்திரிக்கை, எல்லா செய்தி ஊடகங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல், டிவியை திறந்தா யூடியூப்பை திறந்தா எல்லா பக்கட்டும் இதே விளம்பரம் தான். இப்படி விளம்பரத்துக்கு செலவு பண்ணுறாங்க தெரியுமா? அந்த காசு அதை எடுத்து, அது திமுக பணம் கிடையாது, ஸ்டாலினோட வீட்டு பணம் கிடையாது, மக்களுடைய பணம். அதை எடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணியிருந்து இந்த காம்பவுண்ட் சேவரெல்லாம் சரியாக வச்சுருந்தா உயிர் போயிருக்குமா? மாணவர்கள் வெளியில் உட்கார்ந்து படிக்கக்கூட நிலைமை வந்திருக்குமா? ஆனால் இதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. இவங்களை பொறுத்த அளவுக்கு விளம்பர வெறி பிடித்து தெரியுறாங்க. நேற்று கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அப்படின்னு ஒரு பேருந்து நிலையம் இருக்குது, அதோட வேலை நடந்துட்டு வருது. அதை திடீர்னு ஸ்டாலின் திறந்து வைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு போய் என்னையா இது, ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு, நம்மலாம் போய் பஸ் ஏற போவோம் அப்படின்னு எல்லாருமே போயிருக்காங்க. மக்கள் போயிருக்காங்க. போனால் வெட்ட வெளியாக கிடக்கு, ஒன்றுமே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பில்டிங் இருக்குது, காங்கிரீட் மிஷின் இருக்குது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிரேன்லாம் நிற்கிற காட்சிகள் இருக்குது. எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. என்னையா இது, பஸ் ஸ்டாண்டை திறந்து வைக்கிறேன்னு சொன்னாங்க, ஒரு வேலையும் முடியலையே, அப்புறம் எதுக்காக முதலமைச்சர் ஓடி திறந்து வைக்கணும்? இதெல்லாம் தேர்தலுக்காக விளம்பரம் மட்டும்தான் அப்படின்னு மக்களே இன்னைக்கு காரி துப்பிட்டு வராங்க. அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஜி மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மக்கள் அதை தாறுமாறா இன்னைக்கு கேலியும் கிண்டலுமா கேள்வி கேட்டு வராங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இலங்கை சொந்தங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பெற்றுத்தர போராடுவோம் அப்படின்னு. காலம் போன கடைசியில் ஆட்சியே முடிய போது, மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. காலம் போன கடைசியில் இலங்கை தமிழர்களெல்லாம் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஞாபகம் வந்துருக்கு. இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? திமுக கிட்டத்தட்ட 25 வருடம் மத்திய அரசாங்கத்தில், திமுக இல்லைன்னா மத்திய அரசாங்கம் இயங்காது, அந்த அளவுக்கு பவராக இருந்து கூட இந்த விஷயத்தை பற்றி பேச்சு மூச்சே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இலங்கை சொந்தங்களை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வேற கொன்னுட்டு எந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. நிச்சயமாக 2026 தரமான பதிலடியை கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோடிமணி இன்னைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருக்கு. கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்ன தவறாக பேசிட்டாரு. அவர் பேசுனதை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செயல்பாடுக்கும் அவர் பேசுனது எல்லாம் சரின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக பாராளுமன்றத்தில் கொச்சையாக நடந்துக்கிட்டாங்க. அதனால் அவர் ஒரு இந்தியன் அப்படிங்கிற உணர்வில் பேசிட்டார். அதனால் அது பெரிய தவறாக யாருக்குமே தெரியாது. அப்படி இவங்கள தவறாக பேசிட்டாங்கன்னா தமிழக காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலையா? அதனால் பாஜகவின் கைப்பாவையாக காவல்துறை மாறிடுச்சோ அப்படின்னு இன்னைக்கு சோடிமணி பேசுனது செம காமெடியாக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழக காவல்துறை யாரோட கண்ட்ரோலில் தெரியுமா இருக்கு? நம்ம இரும்பு கரத்தோட கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் சோடிமணி இன்னைக்கு அங்கிட்டே சேம் சைடு கோலை போட்டு மக்கள் இன்னைக்கு காரை துப்புற அளவுக்கு சோடிமணியோட அறிக்கை மாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இது மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவன் ஜீவானந்தம் மீது பள்ளியில் வைத்தே சக மாணவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுவரையில் காவல்துறையினர் யாருமே ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை. ஒரு காவல்துறை எதுக்காக இயங்குறீங்க அப்படின்னு இரும்பு கரத்தோட கீழே இருக்கின்ற காவல்துறையை பார்த்துட்டு கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவரே இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் செஞ்சாலும் திமுக காரி துப்பட்டும், கொடியை பிடிச்சி தூக்கி எறியட்டும், பிளாஸ்டிக் சேரில் உட்காரட்டும், கூட்டணியை விட்டு மட்டும் போக மாட்டாங்க. ஆனால் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்தவர் மக்களை எப்படியாவது சென்டிமெண்டாக டச் பண்ணணும் அப்படின்னு
யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அவரும் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் சென்டிமெண்ட்டாக டச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகவே இல்லை, காமெடியாக முடிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா பேசியிருக்காரு, நான் தமிழக மக்களுக்காக என்னுடைய சக்தியையும் மீறி நான் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு. எப்படி தமிழக மக்களுக்காக அவருடைய சக்தியை மீறி அவர் உழைச்சிட்டு இருக்காராம் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன தெரியுமா காமெடியாக போயிருக்கு, இவர் இப்படி பேசுனதை செய்தித்தாள்கள் எல்லாம் எல்லா நியூஸ் சேனலும் செய்தியாக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்டில் மக்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சும்மா வச்ச செஞ்சிருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க. உங்கள் சக்திக்கு மீறி எங்களை கஷ்டப்படுத்தியது போதும். MK ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழகம் தப்பட்டும் அப்படின்னு. ஐயா தயவு செஞ்சு ஓய்வு எடுங்கய்யா, உங்களை நாங்கள்லாம் வந்து வேலை செய்ய சொல்லலையா அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காரு பாருங்க, போதும் நீங்க உழைத்து தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கினது தான் மிச்சம், போய் ஓய்வு எடுங்க அப்படின்னு ரொம்ப கூலா சந்தோஷமா சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் பாருங்க, உங்கள் குடும்பத்திற்கு வேண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதில் என்ன பெருமை, உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய பையனை சிஎம் ஆக்குறதுக்கு தானே நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க, சும்மா கதையை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்னைக்கு தரமா இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக இந்த இண்டி கூட்டணி என்னதான் டிராமா போட்டாலும் என்னதான் நாடகத்தை நடத்தினாலும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. உதயநிதி ஸ்டாலின் எத்தனை பொதுக்கூட்டத்தில் போய் என்னதான் மக்களுக்கு பிரியாணியை கொடுத்து கோட்டரை கொடுத்து வீரன் சரக்கை கொடுத்து என்னத்தை பண்ணாலும் மக்கள் சிச்சி இனிமேலாம் நாங்கள் ஏமாற மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்டெடியாக இருந்துட்டு வராங்க. நிச்சயமாக 2026 தேர்தலில் திமுக வீட்டுக்கு போது உறுதி அப்படின்னு தான் சொல்லப்படுகின்றது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.